ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு பெண்ணை திருமணம் செய்வது எப்படின்னு ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. இத நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு ஆணை தேர்வு செய்வது எப்படி திருமணத்துக்கு? அப்படின்னு இரு பாலினத்துக்குமே இந்த கேள்வி பொதுவானது தான். ஆனா, ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு பெண்ணையோ, ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு ஆணையோ திருமணம் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா யாருக்குமே இந்த காலத்துல திருமணம் நடக்காது. இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் திருமண தம்பதிகள்ன்றவங்க. திருமணம் அமைவது எப்படின்னா, 2 பேருமே ஜாதக பொருத்தம், எல்லா பொருத்தமும் பார்த்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தாலும், சம்திங் 2 பேருக்குள்ள ஒரு இம்பெர்ஃபெக்ஷன்ற விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அத அடாப்ட் பண்ணிட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய தம்பதிகள் தான் திருமண வாழ்க்கைய சஸ்டெயின் பண்றாங்க. அப்படின்றதும் நிஜமான விஷயம். இது மறுக்க முடியாது. அப்போ ஆ, நீங்க கேக்குற கேள்விப்படியே இது பாசிபிள் இல்லைனாலும், ஒரு பெண்ண செலக்ட் பண்றதுக்கு ஒரு அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லையா? அதுக்கு பொதுவா ஒரு பெண் கிட்ட நீங்க திருமணத்துக்காக ஒரு பெண்ண பாக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனைவியா வரக்கூடிய பெண் முதல்ல ரொம்ப அழகா இருக்காங்களோ, இல்ல சுமாரா இருக்காங்களோ, அதெல்லாம் விட காலத்துக்கும் ஒரு பெண் மனைவியா வாழணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே உங்களை விட்டு, அந்த ஃபேமிலிய விட்டு, இந்த ஃபேமிலி லைஃப விட்டு நான் போக மாட்டேன்ற ஒரு மன உறுதியும், கமிட்மெண்டும், குடும்ப கௌரவத்த பத்தி நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறது தான் மிக முக்கியமான தகுதின்னே நான் இங்க சொல்லுவேன். ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு பெண்ண திருமணத்துக்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப கௌரவத்த கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். அந்த தகுதியை எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பேசி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கு? குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கும்போது நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எடுத்த கவுத்தோனே இந்த வாழ்க்கைய விட்டு நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த திருமண வாழ்க்கை கமிட்மெண்ட்லாம் எனக்கு புடிக்கல. என்னால இதுக்குள்ள இருக்கிறதுக்கு பொறுமையெல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் திருமணத்துக்கு அப்புறம்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இந்த திருமண வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் இத அடாப்ட் பண்ணிட்டு, அக்செப்ட் பண்ணிட்டு, குடும்ப கௌரவத்த நான் காப்பாத்தணும். குடும்ப கௌரவத்துக்காக நான் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன். என்னுடைய குழந்தைகளுக்காக இந்த வாழ்க்கைய நான் அக்செப்ட் பண்ணிட்டு, அடாப்ட் பண்ணிட்டு, பொறுமையா புரிஞ்சுகிட்டு இந்த வாழ்க்கைய வாழணும். அப்படின்ற குணநலங்கள் தான் ஒரு பெண்ண நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் தகுதின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அழகு இருக்கா, 60 அடி கூந்தல் இருக்கா, அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். என்ன விஷயம்னாலும் அத பேசி கொஞ்சம் மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய பெண், அன்பான பெண், எல்லா விதமான பிரச்சனைகளையுமே பொறுமையா டீல் பண்றதுக்கு பக்குவம் உள்ள, மனரீதியான பக்குவம் உள்ள பெண். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு, திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியம்னே சொல்லுவேன். நன்றி.